முன்னொரு காலத்துல மகத நாட்டுல சாருமதிங்கிற பெண் பெரும் அர்ப்பணிப்பு உணர்வோட தன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கனவுல மகாலட்சுமி தோன்றி கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் வரலட்சுமியாக என்ன கலசத்துல வச்சு பூஜை செய், உன்னுடைய வீட்டிலேயே நான் தங்கி சகல சௌபாகியங்களையும் வழங்குவேன்னு வரலட்சுமி பூஜை செய்யற முறைகளையும் சொல்லி கொடுத்தாங்களாம். அப்படி ஆரம்பிச்சது தாங்க இந்த வரலட்சுமி விரதம். பெண்களால மட்டுமே அனுசரிக்கப்படுற விரதம். அதுலயும் ஒரு சில குடும்பங்கள் தான் பரம்பரை பரம்பரையாக வரலட்சுமி விரதத்தை அனுசரிக்கிறாங்க. வெள்ளி இல்லனா வெண்கல கலசத்துக்குள்ள தண்ணீர் நிரப்பி அதுல காசுகள், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கருகுமணி, பச்சை கற்பூரம், கிராம்புன்னு பல மங்கள பொருட்களை போடுவாங்க. கலசத்துடைய வாயில மாவிலைகளை கட்டி வச்சு மஞ்சள் தடவிய முழு தேங்காய வச்சு மூடுவாங்க. தேங்காய் மேல அம்மன் முகத்தை வச்சு புடவை கட்டி நகை போட்டு பூ அலங்காரம் செய்யற வழக்கமும் நிறைய வீடுகள்ல உண்டு. மகாலட்சுமி நமக்கு சகல சௌபாகியங்களையும் அருளுவாங்கிறது தான் தாற்பயம்.